நம்முடைய வாழ்க்கை நாம் விரும்புவது போல் நடக்கிற போது வாழ்க்கையும் சுகமாயிருக்கிறது, வெற்றியும் வசமாய் ஆகிறது. உங்கள் வாழ்க்கையை உங்கள் வழியில் நடத்தி செல்ல தடையாயிருப்பவை என்ன என்று யோசியுங்கள். எல்லா விதங்களிலும் நிறைவடைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற போது உலகின் மிக உற்சாகமான மனிதராய், உன்னதமான மனிதராய், உயர்ந்த மனிதராய் நீங்கள் உருவெடுப்பீர்கள். உங்கள் வழியில் போவதன் மூலமாகவே உங்கள் வாழ்வின் கனவை சென்றடைவீர்கள். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். இன்று நடைபெற்ற 12ஆம் வகுப்பு இயற்பியல் தேர்வு கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு ஒரே வினாத்தாள் முறையில் நடைபெற்று வருகிறது. இன்று இயற்பியல் தேர்வு நடைபெற்றது. இயற்பியல் தேர்வில் வழக்கமான 5 மதிப்பெண் கேள்விகளில் 12 கேள்விகள் இடம்பெறும். அதில் 7 கேள்விகள் எழுதினால் போதுமானது. வழக்கமாக 9 கேள்விகள் தியரியில் இருந்து கேட்கப்படும், 3 கேள்விகள் ப்ராப்ளம் சால்விங்கில் இருந்து கேட்கப்படும். அதில் ஒரு கேள்விக்கு கட்டாயம் விடை எழுத வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்று நடைபெற்ற தேர்வில் 5 கேள்விகள் ப்ராப்ளம் சால்விங்கில் இருந்து கேட்கப்பட்டிருந்தது. இதனால் பதில் அளிப்பது சிரமமாக இருந்ததாக மாணவர்கள் கூறினர். அதேபோல் புத்தகத்தின் இறுதியில் உள்ள கேள்வி தொகுப்பில் இருந்து 15 ஒரு மதிப்பெண் கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் இன்று நடைபெற்ற தேர்வில் 5 கேள்விகளுக்குள் தான் கேட்கப்பட்டிருந்தது. எனவே இன்றைய தேர்வு கடினமாக இருந்ததாகவும் மாணவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இப்போது கடினமான கேள்விகளை எதிர்கொண்டால்தான் பொதுத் தேர்வில் மாணவர்கள் எளிதாக தேர்வு எழுத முடியும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். FIPB என்பதன் விரிவாக்கம் என்ன? DGMO என்பதன் விரிவாக்கம் என்ன? பாரத ரத்னா விருது எந்த இலையின் வடிவத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். எளிய முறையில் ஆங்கிலம் கற்பது குறித்து சென்னை தீநகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சியாளர் திரு S. கணேசன் பாடம் எடுப்பதை இப்பொழுது பார்க்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் நாம போறோம். ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்றது எப்படி அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இல்ல, ஒரு நவுன்ன்றாங்க, வெர்புன்றாங்க, ரெண்டையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸ் வந்துட போகுது. அதுல தப்பு இருக்க போறது இல்ல, அர்த்தமும் இருக்கும். அந்த மாதிரியா தான் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு he goes to cinema அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் சினிமாவுக்கு போகிறான். he went to cinema yesterday. அவன் நேற்று சினிமாவுக்கு போனான் அப்படின்னு சொல்றான். அப்போ he goes, he went, they go to cinema அப்படின்னு சொல்றோம். அப்ப சாதாரணமா சொல்றது they go, he goes, he went அப்படின்ற 2 வார்த்தைகள் தான் அது சேர்க்கும் போது சென்டென்ஸா வந்துடுது. இதே நேரத்துல சில சென்டென்ஸ்ல நாம இஸ் போட்டு பேசுறோம், ஆம் போட்டு பேசுறோம், வாஸ் போட்டு பேசுறோம், ஆர் அண்ட் வேர் போட்டு பேசுறோம். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை இடையில எங்க போடுறது, எப்படி போடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு லேர்னிங் இங்கிலீஷ் லேர்னிங்ல, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல. அப்போ ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர் இது எங்க போடுறது, எப்படி போடுறது, இதை யூஸ் பண்ணி எந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு நாம இந்த வெர்ப், அதுக்கு பேரு பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப்னு பேரு, இதுல ஆம் போட்டு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது, இஸ் போட்டு எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இது ரெண்டுக்கும் பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ். அதே மாதிரி நாம வந்து ப்ளூரல்ல யூஸ் பண்ணும்போது ஆர் என்ற வார்த்தையை பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றோம். இதற்கு பாஸ்ட் டென்ஸ் வேர். சோ இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்றதுங்கறத பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இந்த மாதிரி இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அப்படின்றது இங்கிலீஷ்ல நீங்க படிச்சவங்க கேட்டீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப், பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், டூ ஃபார்ம்னு 3 விதமான ஹெல்பிங் வெர்ப்ஸ் இருக்கு. அதுல பி ஃபார்ம் 1. அந்த பி ஃபார்ம்ல வரக்கூடிய வார்த்தைகள் தான் ஆம், இஸ். இது ரெண்டுக்கும் பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஆர் ப்ளூரல்ல யூஸ் பண்றோம், அதற்கு பாஸ்ட் டென்ஸ் வேர். இது எந்த மாதிரி சென்டென்ஸ்ல நாம யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணமா நான் சொல்றேன், he is a doctor அப்படின்றோம். அவர் யார் அப்படின்றதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்றோம். he is a doctor.
அப்படின்னு. அவர் யாருங்கிறதுக்கு அந்த ஈஸ் யூஸ் பண்றோம். அடுத்தாப்புல அவர் எப்படிப்பட்டவர், he is tall, he is short, he is fat, he is thin அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே அவர் எப்படி உருவம் கொண்டிருக்கிறார், அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்றத சொல்றதுக்கும் இந்த பி ஃபார்ம் வெர்பை யூஸ் பண்றோம். he is a doctor, he is fat, he is practicing at T Nagar now. அப்ப அடுத்தாப்புல ஒரு ஸ்டெப் போறேன். he is a doctor, he is fat, he is practicing at T Nagar அப்படின்னு 3 சென்டென்ஸ் சொல்றேன். இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்பை யூஸ் பண்ணி அநேகமா இந்த 3 மாதிரியான சென்டென்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஒருத்தர் யாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத சொல்றதுக்கு இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்பை யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். he a டாக்டர் சொல்லக்கூடாது, அங்க நடுவுல இஸ் வரணும். he fat சொல்ல முடியாது, he is fat. அவர் கொஞ்சம் தடியா இருக்கார், குண்டா இருக்கிறாரு. அவர் எங்க பிராக்டிஸ் பண்றாரு, he practicing at T Nagar இல்ல, இஸ் போடலன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்ல. ஏன்னா இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸ் இல்லைன்னா இதுதான் உயிர்நாடி ஒரு சென்டென்ஸுக்கு. அது இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் தப்பாவும் போயிடும். அதை பேசும்பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி குறைவாகவும் இடம் போட்டுருவாங்க. அதனால இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ல 3 யூஸ் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒன்னு அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அப்படின்னு. இன்னொரு உதாரணம் சொல்றேன், இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். தே ஆர் பிளேயர்ஸ், they are players அப்படின்னு சொல்றேன். அவர்கள் ஆர் போட்டு சொல்றேன் பிரசன்ட் டென்ஸ்ல. they are very good, they are playing now in the playground அப்படின்னு சொல்றேன். அப்போ 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ். அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இந்த 3 டைப் ஆஃப் சென்டென்ஸும் நிறைய விதத்துல ஐ போட்டு ஆம் போட்டு பேசணும், ஹீ போட்டா இஸ் போடணும், ப்ளூரல் வந்தா ஆர் போடணும் அப்படின்றத இப்ப நான் சொல்லி கொடுத்தது நீங்க கத்துட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வருவது தெளிவுபட. இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு கணித தேர்வை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள அசோக் நகர் வேளாங்கண்ணி மேல்நிலைப் பள்ளியின் கணித ஆசிரியர் திரு எஸ் யசோதரன் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். 12th போர்ட் மேக்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த சீரீஸ்ல ஏற்கனவே பிசிக்ஸ் ரொம்ப டஃபா இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ் இன்னும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு சிக்னிபிகண்டான ஒரு சப்ஜெக்டே நம்ம சொல்லலாம். இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்குள்ள என்டர் ஆனும்னாலும் ஐஐடி போகணும்னாலும் மேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்ப இருக்கிற அந்த 10 யூனிட்ஸ் மேக்ஸ்ல இருக்கிற 10 யூனிட்ஸ்ல ரொம்ப ஈஸியா முதல்ல கவர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் அப்படின்னா என்ன? Very easiest chapter maybe we begin with matrices and determinants. Matrices and determinants. Okay. Determinants. In this case, 6 mark is 1 6 mark will come, and 2 6 mark will come, and 1 10 mark will come. And the next chapter goes to 9th chapter. There also we have 2 6 mark, 1 10 mark. And 6th chapter, there we will 1 6 mark, 1 10 mark. And complex number, 3rd chapter. 2 6 mark, 1 10 mark. And probability, last chapter, 2 6 mark, 1 10 mark. These are the chapters somewhat very comfortable comparing with other chapters mainly, and we will be very thorough in all the what I said just before. Those chapters somewhat very comfortable comparing with other chapters. Complete பண்ணக்கூடிய chapters அப்படினு பாக்கும்போது இப்ப நீங்க சொன்ன அந்த 5 chapters பார்க்கலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கோவையில் இருந்து ரவி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ரவி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மேம் இப்ப பாத்தீங்கன்னா நான் அதாவது 12th டிஸ்கன்டினியூ பண்ணி பாத்தீங்கன்னா சொல்லுங்க ரவி, தொடர்ந்து பேசுங்க. 12th டிஸ்கன்டினியூ பண்ணி பாத்தீங்கன்னா நான் 2 இயர்ஸ் ஆச்சுங்க மேம். சரி. அப்ப பாத்தீங்கன்னா திருப்பி நான் படிக்கலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து மேத்ஸ் பாத்தீங்கன்னா மேத்ஸ்னாலதான் நான் டிஸ்கன்டினியூ ஆனது. மேத்ஸ் எப்படி ஈஸியா படிக்கிறது, எப்படி ஈஸியா மார்க் வாங்குறது? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ரவி. இப்ப ஏற்கனவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப திருப்பி அட்டெம்ப்ட் கொடுக்க போறாரு. இவருக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? Very simple one, ma'am. And out of 41 marks, 31 marks from the book back side. And 31 marks means 271 1 mark is there. 1:9 ratio, they are asking each 1 mark. Every 9 1 mark, 1 will come. And it should be belongs to the back side of the textbook exercise. And when you are going to thorough these 1 marks from the book back side, 31 marks will be covered. The next thing is 6 mark point of view. If you select matrices and determinants is very simple.
Like they may be asked only 2 variables solving, 3 variables no solution maximum, and find the rank of the matrix and verify AB whole inverse, AB whole transpose and A into adjoint A verification. This is from 6 marks from the chapter matrices and determinants. Next we will move on to 9 நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்க மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷன்லயும் என்னென்ன क्वेश्चंस வரும், எவ்வளவு மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், இன்னைக்கு மேத்ஸ் பேப்பர் பத்தி நம்ம பார்க்கும்போது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல செக்ஷன் A ல எவ்வளவு क्वेश्चंस வரும், செக்ஷன் B ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் சொன்னீங்க இந்த 6th சாப்டர், அதே மாதிரி 9th டிஸ்கிரீட் மேத்ஸ், இந்த மாதிரி ஒரு சாப்டர் சொல்லும்போது ஒரு நாள்ல எவ்வளவு ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चन பேப்பர்ஸ் அவங்க சால்வ் பண்ணணும். அதே மாதிரியே இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चन பேப்பர்ஸ் சாப்டர் வைஸா சால்வ் பண்ணிட்டு போகலாமா? அதுக்கான அட்வைஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்க. சாப்டர் வைஸ் சால்விங் இஸ் வெரி பெட்டர். பிகாஸ் சாப்டர் வைஸ் சால்விங் தான் பெட்டர். என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்டர்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுல மெஜாரிட்டியா பாத்தீங்க அப்படின்னா 4th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, அதுல 3 10 மார்க் இருக்கு. சோ இதோட வெயிட்டேஜ் 10 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகம். சோ அதுல டிஸ்கஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th சாப்டர்ல இருக்க டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ல 6 மார்க். இது ரொம்ப ஈஸியானது. இட்ஸ் லைக் ட்ரூத் டேபிள் இன்டைரக்டா சொல்லுவாங்க. அது ரொம்ப கம்பேரிங் வித் அதர் 6 மார்க்ஸ், அது ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்லயும் 6 மார்க் வந்து 2 வருது. அதுவும் கம்பேரிங் வித் அதர் சாப்டர்ஸ் ஈஸி தான். இப்ப இந்த அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படின்னு எடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபுல்லா ஃபார்முலா ஓரியன்டட் ஒரு யூனிட். மேத்ஸ்னாலே ஃபுல்லா ஃபார்முலா. முக்கியமா அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களால ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களால போட்டுட்டு வர முடியும். பட் இன் கேஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ் ஆர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் த கேஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஃபுல்லா அவங்களால ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்காது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான சாப்டர்ஸ்லாம் அவங்க எப்படி படிக்கணும், ஈஸியா அவங்களால எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க படிக்க முடியும்? கால்குலஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து செக்ஷன் வைஸா லென்த் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு எக்ஸசைஸ்லயும் ஏரியா அண்ட் வால்யூம் ஒரு எக்ஸசைஸ்லயும் கிளிக் பண்ணிருக்காங்க. இதுல லென்த் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியால ஐடென்டி டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா only 2π. So அதனால ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை த ஃபார்முலா. 7.5 எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 எக்ஸசைஸ்ல 4 ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள்ல 4 ப்ராப்ளம்ஸ். Almost they may be asked one question from this 8 questions. So அந்த 7th chapter அப்படின்னு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 மார்க் வந்து இந்த ரெண்டு டைட்டில்லே வந்துருது. ஒன்லி length of the curve and surface area of the curve. And 7.4 பாத்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம். வால்யூம்ல they mention only 10 mark, 15th mark. So அதனால அந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தனியா செப்பரேட்டா படிச்சிட்டீங்கன்னா அந்த பார்ட் ஓவர். பிகாஸ் ஏரியான்னு போகும்போது தான் பசங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் they may be cover 7.5 and this problem or 50% will be over. The remaining 50% only they have to concentrate from area. பிளானிங் வந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான டாபிக்ஸை ஈஸியா படிக்க முடியும். நாமக்கல்லில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், கிருஷ்ணவேணி. அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார், நாங்க பையன் 10th சார். சரி. அது மேடம் இந்த கம்பல்சரி கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து வரும்னு கேட்கலாம். தெரிஞ்சுக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல கம்பல்சரி क्वेश्चंस எதுல இருந்து வரும்? மார்ச் 2012க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चन they mention chapter 2, 3, 5 and 8. ஆனா மார்ச் 2013ல அந்த ஓபன் சாய்ஸா கொடுத்துட்டாங்க. அதனால வந்து they may be asked anywhere from the 10th chapter. ஆனா இருந்தாலும் நீங்க as per the rule அந்த 2, 3, 5, 8 ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிங்க. அதுக்கு அடுத்ததா சாப்டர் வைஸ் you will move. ஆனா 2012க்கு இருந்த முன்னாடி மாதிரி நம்மளால சொல்ல முடியாது கரெக்டா இந்த சாப்டர்ல தான் கேக்குறாங்க அப்படிங்கறது. ப்ளூ பிரிண்ட் சேஞ்ச் பண்ணதுனால இப்போ வந்து they will ask all the 10 chapters, open 10. சரி, இப்ப நீங்க வந்து ஒரு சாப்டருக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கறது சொன்னீங்க. இப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேத்ஸ் மாதிரியான ஒரு ஹெவி சப்ஜெக்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் டைம் மேனேஜ்மெண்ட். 40 அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंसக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து எவ்வளவு டைம் கொடுத்து அந்த 40 அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस சால்வ் பண்ணணும்? மேக்ஸिमम வந்து 30 நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 30 மினிட்ஸ்ல அவங்களால 40 क्वेश्चंस சால்வ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா உங்களுக்கு 40 1 மார்க்ல 30 1 மார்க் புக் பேக் சைடுல இருந்து வருது. நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் 271 1 மார்க்ஸ் இருக்குன்ட்டு. ஆக்சுவலி ஸ்டூடண்ட்ஸ் எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு they mark the 1 mark. And 381 marks வந்து கம் புக்ல இருந்து இருக்கு. ஆக்சுவலி they have to understand all the 381 1 marks வந்து மக் அப் பண்றது கஷ்டமான விஷயம். அப்ப அந்த மெயினா they will work out those 10 marks. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 30ல எப்பயும் மறந்தாலும் 5ல இருந்து 6% தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மினிமம் 25 1 மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களால டைரக்டா ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் 4 ஸ்டெப்புக்கு மேல போக போறது இல்ல. சோ அதனால வந்து 30 minutes is more than enough. ஆனா இந்த விஷயத்தை இப்ப நடக்கிற half yearly exam and revision 1, 2, 3 இங்க இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் they can manage actually.
ஸோ உங்க 25 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் நல்ல 31 மார்க்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாலே அவங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா 1:9 ரேஷியோ. ஸோ எவ்ரி 9 1 மார்க் அட்லீஸ்ட் யூ வில் எக்ஸ்பெக்ட் 1. பட் இன் கேஸ் ஆஃப் ஆனா அந்த 1 மார்க்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்காது, டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து பேசலாம். சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ஜெயஸ்ரீ, அவரிடம் பேசலாம். ஜெயஸ்ரீ வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. அனலிட்டிக்கல்ல வந்து 10 மார்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் தெரிஞ்சுக்கலாம் ஜெயஸ்ரீ. அனாலிட்டிக்கல் ஜானர் 10 மார்க்ஸ் வந்து 3 சப்டிவிஷன்ஸா பிரிச்சுக்கலாம். ஒன் இஸ் அப்ளிகேஷன், another one is center foci vertex from parabola, ellipse, hyperbola and rectangle hyperbola, and the last one is find the equation of the asymptotes and rectangular hyperbola. Last one I'll tell you 4.4, 4.5, 4.6. Last 3 exercises we have only 4 10 marks which is in the textbook. Okay, equation of the rectangular hyperbola and equation of the hyperbola, and the given straight line is a tangent to the ellipse and hyperbola. Verification. Out of these 4 we will expect 1. The next one is center foci vertex. This is the same concept for parabola, ellipse, hyperbola and rectangular hyperbola. And move on to application oriented. Parabola and ellipse only we have application. So maximum when they are going to divide in an equal section, they will ask one application, one from the last part and one from the center foci vertex. If they may be cancel any one means they will compensate remaining with application or the last one. நீங்க சொல்லிருக்கீங்க அந்த ஹைப்பர்போலா, பாரபோலா, எலிப்ஸ் அட் தி சேம் டைம் சென்டர் ஃபோக்கை வெர்டெக்ஸ். இப்போ இது வந்து இவங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த ஃபார்மட்லயே ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இவங்களால ஈஸியா அந்த சாப்டர் வந்து அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. டீச்சர்ஸோட ஜெனரல் அட்வைஸ் பாத்தீங்கன்னா படிக்கும்போதோ இல்ல ஸ்கூல்ல ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணும்போது இதே ஃபார்மட்ல தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? இல்ல, ஸ்கூல்ல வந்து ஜெனரலா டீச் பண்ணிடுவாங்க. பட் தே மே பி அட்வைஸ் லைக் திஸ் பிகாஸ் நம்ம படிக்கிறதுன்றது வேற, டீச்சிங் இஸ் டிஃபரெண்ட். காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ரஞ்சித்குமார், அவரிடம் பேசலாம். ரஞ்சித்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மேடம் இது மேக்ஸ் முக்கியமான கொஸ்டின் எது கொஞ்சம் தெரியல மேடம், அதே மாதிரி கொஞ்சம் இது பயமாகுது மேடம். ரஞ்சித்குமார் உங்களுடைய கேள்வி என்ன தெளிவா பதிவு செய்யுங்க. மேடம் மேக்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாகுது மேடம், எந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பாகுது, நம்ம அதுக்கான அட்வைஸ் கேட்கலாம். இப்ப இவருக்கான இவர் என்ன கேட்கிறாருன்னா எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ் we will say the title. For example 8.6 exerciseல பாத்தீங்கன்னா every March they will ask one question. 7.5 and 7.4 15th one they will ask 110 marks. So இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா சொல்ல முடியும். வெக்டர் அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இட்ஸ் a fixed one. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ரால மேபி வெரிஃபிகேஷன் sin or cos a plus or minus b. Next one is altitudes of a triangle or point of intersection. இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन. அதே மாதிரி வெரிஃபை ஆய்லர்ஸ் தியரம் ஆர் யூசிங் ஆய்லர்ஸ் தியரம் அண்ட் கர்வ் ட்ரேசிங். இந்த செக்ஷன் மேபி ஆய்லர்ஸ் தியரம் கேட்கலாம் இல்ல கர்வ் ட்ரேசிங். இப்படிதான் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் மைத்திலி, அவரிடம் பேசலாம். மைத்திலி வணக்கம், வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கேள்விக்கு என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம், என் பொண்ணு 10th படிக்கிறா. சொல்லுங்க. அவ வந்து மேத்ஸ் செய்யும் போது சைடுல வந்து மார்ஜின் போடணும்னு சொல்றாங்க. இந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் ஃபுல்லா 4 சைட்லயும் மார்ஜின் போடணும்னு சொல்றாங்க. அது எப்படி ஆக்சுவலா எழுதணும், அந்த பேப்பர் எப்படி இருக்கும், ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்றாங்க எல்லாரும். ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி 4 பக்கமும் ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரிஞ்சுக்கலாம் மைத்திலி, இப்ப பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும்? ஆக்சுவலி உங்களுக்கு வந்து 4 பக்கம் மார்ஜின் வந்து நெசசரி இல்லைங்க. ஏன்னா இதுவே உங்க பசங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஆக்சுவலி வெர்டிகல் மார்ஜின் இஸ் நெசசரி. ஹாரிசான்டல் டாப் மார்ஜின் போட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுதும் போது இட் வில் பி கவர், ஸோ நோ ப்ராப்ளம். பட் இந்த சப்ஜெக்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் பார்க்கும்போது என்னன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க பாத்தீங்களா கால்குலேஷன், சில பேர் வந்து அதை லாஸ்ட் பேஜ்ல ஒர்க் அவுட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தப்பு பண்றாங்க. பெட்டர் யூ வில் புட் அ காலம் and work out the verification, multiplication, addition, subtraction, everything in the same page. When you are going to do like this, what happen? நீங்க transfer பண்ணும்போது பண்ற தப்பு வந்து குறையும். இது வந்து vertical margin is more than enough. இப்ப நீங்க செக்ஷன் A சொல்லிருந்தீங்க 41 மார்க் क्वेश्चंसக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து தான் எடுத்துக்க முடியும் நம்ம அப்படின்னு. செக்ஷன் B ஷார்ட் ஆன்சர்ஸ் பாக்கும்போது நம்மளுக்கு மொத்தமா கேட்கப்படுற கேள்வி வந்து 10 questions இருக்கு, for which 50 marks have been allotted. இப்ப இதுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுத்துட்டு சால்வ் பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். So remaining 2.5 hours 1.5 hours and 1 hour ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. 1.5 hours goes to 10 mark, 1 hour goes to 6 mark. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். So 6 marks questions வந்து 1 hour போதும். What I'm taking the 1 hour ன்றது more than enough தான்.
பிகாஸ் எல்லாமே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் சால்வ் கொஸ்டின்ஸா இருந்தாலும் புக்குள்ளேயே வரதுனால அவங்க சால்வ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு கிரியேட்டட் கொஸ்டின் தான், அதுவும் வந்து உங்களுக்கு ஓபன் சாய்ஸ்ல தான் வருது. அது ஸ்டூடெண்ட்ஸோட விஷ் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா கம்பல்சரி தான் வந்து கம்பல்சரி ஆப்ஷன்ல இருக்கு. மீதி 9 கொஸ்டின்ஸும் ஓபன் சாய்ஸ்ல இருக்கும் போது அவங்களுக்கு வெல் நோன் தெரிஞ்ச ப்ராப்ளமே அட்டென்ட் பண்ணலாம். அட்டென்ட் பண்றதுல என்ன ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கோஸ் டு வெரிஃபிகேஷன் கொடுக்கலாம், ஷோ தட் கொடுக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே. அண்ட் வெரிஃபை பண்ணக்கூடிய சம்ம போட்டு முடிச்ச பிறகு ஆன்சரை வெரிஃபை பண்ணக்கூடியது. அடுத்தது வெல் நோன். இந்த ஆர்டர்ல அவங்க போடும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தப்பும் குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம் ஈஸியா இருக்கு. இப்ப நான் சொன்ன வெரிஃபை, ஷோ தட், வெரிஃபை பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் வெல் நோன், இதெல்லாம் வந்து தப்பே வராது. ஸோ தே கேன் டிக்ளேர் த மார்க் ஆன் த ஸ்பாட் இட்செல்ஃப். சம்பந்தமே இல்லாத ப்ராப்ளம் அட்டென்ட் பண்ணும்போது தான் தே ஃபீல் வெரி பேட். இது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ். அவங்க ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அவங்க யூஸ் பண்ணி அவங்க சால்வ் பண்ணும்போது அந்த மார்க்கை அங்கேயே அவங்களால வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து they will be comfortable. நிச்சயமா இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம், முக்கியமா 12th போர்டு எக்ஸாம்க்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். FIPB என்பதன் விரிவாக்கம் என்ன என்ற கேள்விக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு என்பதுதான் இதன் விரிவாக்கமாகும். FDI எனப்படும் நேரடி அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி கொடுப்பதற்கான மத்திய அரசின் அமைப்பாகும். TGMO என்பதன் விரிவாக்கம் என்ன என்கிற கேள்விக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் என்பதுதான் இதன் விரிவாக்கம் ஆகும். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளின் சார்பில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் இந்தியா தரப்பில் DGMO பங்கேற்பார். தற்போது லெப்டினன்ட் ஜெனரல் வினோத் பாட்டியா DGMO-வாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரத ரத்னா விருது எந்த இலையின் வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது என்கிற கேள்விக்கு பாரத ரத்னா விருது அரச மரத்தின் இலை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. சூரியனை குறிக்கும் சின்னமும் தேவநகரி மொழியில் எழுதப்பட்ட பாரத ரத்னா என்ற பெயரும் விருதில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திக்கிறேன்.